எல்லாம் வந்து திசை திருப்ப வேண்டும்னு ஒரு கருத்தோட தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் காங்கிரஸும் போய் அதுல கரெக்டா போய் மாட்டுது. ஏன்னா இப்போ வந்து இந்த அம்பேத்கர் இஷ்யூல வந்து யாரும் ஒன்றும் பேச முடியாத ஒரு நிலைமை தான் இருக்கிறது. அது யாரும் எங்கிருந்து திசை திருப்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா அதானி இஷ்யூல இருந்து திசை திருப்புறாங்க. அதானிக்கு வந்து இந்தியாவை தரவரித்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப பாம்பே ஏர்போர்ட் அவருக்கு எப்படி போகுதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னால வந்து அதுக்கு முன்னாடி வச்சிருந்த நபரை வந்து வெயிட் பண்றாங்க. மல்டிபிள் ஏஜென்சிஸ் ரைட் பண்ணது. அதுல இருந்து ஒரு வார காலத்தில் வந்து அவர் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாரு. கிருஷ்ணபுரம் போர்ட் எப்படி போச்சுன்னு பாருங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு போர்ட் ஆனாலும் சரி, ஏர்போர்ட் ஆனாலும் சரி, ஏதாவது அப்படியே எடுத்து கொடுக்குறாங்க. அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத நபர் ஒரு பஞ்சாயத்துல வந்து நீங்க வந்து ஒரு ரோடு கான்ட்ராக்ட் எடுக்குன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. நீங்க வந்து முன்னாடி ரோடு போட்டிருக்கணும். ஆனா அதானிக்கு மட்டும் இந்த ஒரு சரக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதாவது ஏர்போர்ட் ஆபரேட்டரா இருக்க வேண்டாம், ஏர்லைன் ஆபரேட்டர் இருக்க வேண்டாம், ஏர்போர்ட் செக்டர்லயே நீங்க ஏவியேஷன் செக்டர்லயே இருந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மோடியினுடைய நண்பர் அதனால எல்லாம் கொடுத்து விடுறாங்க. அதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம்.